பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் புரிவாராக. தெய்வ சமாதானம், தெய்வ கிருபை, தெய்வ சந்தோஷம் உங்கள் அனைவரையும் மூடிக்கொள்வதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளினுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபமும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 John chapter 4 verse 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நிருபத்திலே அநேக இடங்களில் அன்பை குறித்து அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது பாவிகளை மேல் அன்பு செலுத்தினார். இந்த உலகத்தால் கைவிடப்பட்டவர்கள் மேல் அன்பு செலுத்தினார். அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் உதவிகளை செய்து ஸ்தோத்திரம் அவர் அவர்களின் தேவனாகவே வாழ்ந்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது அன்பில் நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் மார்க்கம். பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு நிறைந்த இந்த மார்க்கத்தில் அதனால தான் உலக பல நாடுகளை விட்டு இந்தியாவிலும் பல ஆப்பிரிக்கா தேசங்களிலும் மிஷினரிகளாக அநேகர்கள் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கினபடியினால்தான் அநேக இடங்களில் சென்று ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு உதவிகளையும் அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ காரியங்களையும் அவர்கள் செய்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு என்பது தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த அன்பு என்பது தேவனால் உண்டான அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்தில் உண்டான அன்பு இந்த அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதான் தேவனாகிய கர்த்தர் பகல் குளிர்ச்சியான நேரத்தில் அவருடைய ஸ்தோத்திரம் ஆதாமோடு அவர் உலாவ வந்ததை பார்க்கிறோம். அன்பு இருந்தனால தான் அவர் வர முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அது ஸ்தோத்திரம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்புள்ளவன் தான் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் அன்பில்லாதவர்கள். நாம் உலகத்தின் பிள்ளைகள். ஆனால் அன்பு உள்ள பிள்ளைகள் தான். அவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள், தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனால் ஸ்தோத்திரம் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அதை தேவனால் அவர்கள் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார்கள். அப்போ இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அன்பிலே நிலைந்து நிற்போம். அன்பே திரளான பாவங்களை மூடும். அன்பே பிரதானம். சோதனம் எல்லா விதமான அன்பிலும் நாம் இந்த கால வேளையில சோதனம் நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நடத்துவாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொன்ன நம்முடைய வேத வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து அன்பிலே எங்களை நடத்தும். அன்பிலே எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு நீர் மயப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.